இந்தியாவுல மருத்துவம் படிக்கிறாரு ஒரு மாணவர் அப்படிங்கும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கும் மாணவருக்குமான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஆனா இப்படி பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கும் போது அந்த கம்யூனிகேஷனுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யறாங்க சார்? நிச்சயமாங்க. அதாவது நீங்க கம்யூனிகேஷன் இந்த விஷயத்தை பொறுத்த வரையிலும் என்ன அப்படின்னா, உள்நாட்டில் குறிப்பாக நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு குழந்தைய வந்துட்டு நீங்கள் ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வச்சிங்கன்னா கூட அந்த பெற்றோர்கள் நிம்மதியாக ஒரு நேரம் சாப்பாடு கூட சாப்பிடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா தம் பிள்ளை என்ன சாப்பிட்டாலோ என்ன பண்ணுறாங்களோ இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருப்பாங்களோ அங்கே என்ன கண்டிஷனில் இருக்குமோ அப்படின்ற பயம் இருக்க தான் செய்யும். இதில் வேறு நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புகிறப்போ அந்த பயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உலகத்திலேயே அதிகமாக சேஃப் அப்படின்ற பட்டியலில் இருக்கிற சிட்டி அப்படின்னு சொன்னால் தவோ சிட்டியை சொல்லலாம். நீங்கள் அது வேர்ல்டு லோயஸ்ட் கிரைம் ரேட் இருக்கிற சிட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் கூகுளில். அது தெளிவாக காட்டும். மேபி 3rd or 4th பிளேஸில் இருக்கும் அது. ஸோ அவ்வளவுக்கு ஒரு சேஃபான சிட்டி. ரெண்டாவது, ஒரு பெண் பிள்ளை நைட்டு ஹாஸ்பிட்டல் டியூட்டியை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு நடந்து வந்தால் கூட இதுவரையிலும் அந்த நாட்டு மக்களால் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சின்ன தீங்கோ ஒரு சின்ன ஆபத்தோ நேர்ந்ததே கிடையாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சேஃபஸ்டான மக்கள் இருக்கிற வசிக்கிற பகுதினே நம்ம சொல்ல முடியும். 2 விஷயங்கள். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த பெற்றோர்களின் பயம் அப்படின்ற இருக்கிறப்போ நாங்களும் ஒரு பெற்றோராக நினச்சி என்னென்னலாம் அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு தர முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்ம குழந்தைகள் தரமாக மருத்துவம் படிக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சொந்தமாக ஹாஸ்டல் நடத்துகிறோம். நம்ம பிலிப்பைன்ஸில் இருக்கிற தவோ மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக டிரான்ஸ்வேர்ல்டு நிறுவனத்துடன் இணைந்து தமிழக பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நம்ம சன்லைட் ஓவர்சீஸ் எஜுகேர் நிறுவனம் இணைந்து மாணவர்களுக்கு தனியாகவும் மாணவிகளுக்கு தனியாகவும் ஹாஸ்டல் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ஹாஸ்டலில் வார்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து வார்டன்ஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்காகட்டும் பாய்ஸ் ஹாஸ்டலுக்காகட்டும் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் 2 பேரையும் அங்கே எடுத்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் அங்கே இருக்கிற ஹாஸ்டல் வார்டன்ஸ்க்கு நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். ஸோ கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற வார்டன்ஸ் பெற்றோர்களாக செயல்படுவாங்க அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அடுத்த நிமிஷம் அங்கே இருக்கிற பெற்றோராக அவங்க நினச்சிக்கிட்டு அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதாகட்டும், இல்லை அந்த பிள்ளைக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதாகட்டும், அந்த பிள்ளையை கவனிக்கிற விதமாகட்டும், அடுத்த நிமிஷம் எஸ் ஏ கன்சல்டண்ட்டான எங்ககிட்ட சொல்கிறதாகட்டும், பேரண்ட் கிட்ட சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்காங்க. அதனால் நீங்கள் பெற்றோர்கள் எந்த சூழ்நிலையிலும் பிள்ளை அங்கே இருக்காங்களே தனியாக இருப்பாங்கன்ற பயம் உங்களுக்கு அவசியமே இல்லை. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மினி தமிழ்நாடுன்னே நீங்கள் சொல்லலாம். திரும்புகிற பக்கம்லாம் அக்கா அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை 4 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பிலிப்பைன்ஸ் போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிறோம். அதனால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கம்யூனிகேஷனுக்கு பயம் அப்படின்ற எண்ணம் வேண்டாம். இன்னொரு என்னன்னா, நீங்கள் 24 hours உங்கள் பிள்ளைகளுக்கு அங்கே வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹாஸ்டல்ஸில். ஸோ முகத்தை நேரில் பார்த்து பேசிக்க முடியும். என்ன தொட்டு தான் பேச முடியாதே தவிர நீங்கள் உங்கள் குழந்தைய எப்போ வேணாலும் நீங்கள் நேரில் பார்க்க முடியும், உங்கள் குழந்தைய நேரில் பார்க்க முடியும்.